சேலம் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் 200 பேர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் முன்னிலையில் இணைந்தனர். இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம். குமரேசன், இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது தந்தை பெரியாரின் பேரன், பெரியாரின் கொள்கை பிடிப்பாளன் என்றெல்லாம் கூறிக்கொண்டு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பல்வேறு இடங்களிலும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் கட்சியை வளர்த்து வந்த நிலையில்தான் சமீப காலமாக பெரியாரின் கொள்கைகளுக்கு எதிராகவும் பெரியாரை பற்றி அவதூறான கருத்துக்களையும் தொடர்ந்து கூறி வந்ததின் காரணமாகத்தான் கட்சியிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கொத்து கொத்தாக கட்சியிலிருந்து நிர்வாகிகள் விலகி வந்தனர். இந்த நிலையில் தான் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை சேலம் மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் தங்கதுரை, அதே போல வீரத்தமிழர் முன்னணியை சேலம் மாநகர் செயலாளர் வைரம், மாவட்ட பொருளாளர் சதீஷ் என சேலம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நிர்வாகிகளும் தொடர்ந்து வெளியேறி கொண்டே இருந்தனர். இதே போல ஏற்காடு, ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி வந்த நிர்வாகிகள் தான் தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் வேல்முருகன் அவர்கள் தலைமையில் தற்போது தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது அந்த கட்சியிலிருந்து விலகிய பல்வேறு நிர்வாகிகளும் தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தந்தை பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வெளிப்படுத்தி வருகிறார். அவர் அதாவது RSS உள்ளிட்ட பல்வேறு பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கு துணை போகிறார். எனவே தமிழ் தேசியத்தை அவர் மறந்துவிட்டு பேசுகிறார் என்ற வகையில் தான் அவருக்கு எதிராக தற்போது கட்சியிலிருந்து ஏராளமானோர் தற்போது வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு வெளியேறியவர்கள் தான் மாற்று கட்சியில் இணைந்து வருகிறார்கள். ஏற்கனவே 3000க்கும் மேற்பட்டோர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். தற்போது பிரபாகரனை தொடர்ந்து ஆதரித்து வரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் வேல்முருகன் அவர்கள் தலைமையில் தற்போது தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக சேலத்தை பொறுத்தவரை இக்கட்சியிலிருந்து விலகிய பல்வேறு நிர்வாகிகளும் தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்டோர் கட்சியில் இணைந்து வருகிறார்கள். குறிப்பாக அழகாபுரம் சேலம் மாநகர மாவட்ட செயலராக இருந்த அழகாபுரம் தங்கதுரை ஆகிய அவருடைய தலைமையில் தான் 200க்கும் மேற்பட்டோர் தங்களை தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அதன் தலைவர் வேல்முருகன் முன்னிலையில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் பல்வேறு அதாவது பெரியாருக்கு எதிராக தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் பேசி வருவதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கட்சியில் தங்களை அடிப்படை உறுப்பினரிலிருந்து விலகி மாற்றுக் கட்சியில் இணைந்து வருகிறார்கள். அந்த வகையில் தான் தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது முன்னாள் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளராக இருந்த வெங்கடேசன், அதே போல சேலம் மாநகர் மாவட்ட செயலாளராக இருந்த வைரம், மாவட்ட பொருளாளர் சதீஷ், வணிகர் பாசறை வசந்தகுமார் மற்றும் மாவட்ட மகளிர் பாசறை இணைச் செயலாளர் நாகம்மாள், சேலம் தெற்கு மாவட்ட முன்னாள் செயலாளர் தமிழரசன் உள்ளிட்ட பல்வேறு அதாவது ஏராளமான நிர்வாகிகள் தற்போது தங்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.